2 புலவர்கள் வந்து ஆற்றை கடக்கிறதுக்காக போறாங்க. அதுல ஒரு புலவர் வந்து ரொம்ப தாகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்கிறதுக்கு ஆற்று சைடு போறாரு. அந்த புலவர் போனார் இல்லையா, அவர் போயிட்டு திருப்பி வரும்போது தாங்கி தாங்கி வராரு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு உட்கார்ந்து இருந்த புலவர் கேட்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, முக்காலை எடுத்து மூவிரண்டு போகையிலே இக்காலில் 5 தலை நாகம் அழுந்த கடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்னது 5 தலை நாகம் கடிச்சிருச்சா அப்படின்னு நமக்கு ஷாக்கிங்கா இருக்கும். ஆக்சுவலி அவங்க புலவர்கள்ல, சோ அதனால கவிநயமோட சொல்றாங்க. முக்கால் அப்படின்னா 3 கோல் மாதிரி பிடிச்சிட்டு போவாங்கல்ல, அதுதான் 3 கால். அந்த முக்காலி எடுத்துக்கிட்டு மூவி 2 அப்படின்னு சொல்லியிருப்பேன். மூவி 2 அப்படின்னா 3 × 2 6. சோ ஆற்றை கடக்கும் போது 5 தலை நாகம் அந்த நெருஞ்சி முள் வந்து அவருடைய கால்ல குத்திருச்சான். சிம்பிளா பார்த்தோம்னா ஒரு காலை ஆத்து கடக்கும் போது முள்ளு குத்திருச்சான். சோ இததான் இப்படி சொல்லியிருக்காரு. அதுக்கு இன்னொரு புலவர் வந்து உட்கார்ந்து இருந்தாருல, ரெஸ்ட் எடுத்து இருந்தாரு, அவர் என்ன சொல்றாருன்னா, பத்திரதன் புத்திரனின் மித்திரனின் சத்துருவின் பத்தினியின் கால் வாங்கி தேய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, பத்திரதன், பத்துனா தசம்னு சொல்லுவாங்கல்ல, தசரதனுடைய புத்திரன் ராமன் இருக்கார்ல, ராமனுடைய மித்திரன் சுக்ரீவன், சுக்ரீவனுடைய சித்துருனா எனிமி யாரு, வாலி, வாலியோடைய பத்தினி மனைவியோடைய பெயர் தாரை, தாரையில் கால் வாங்கி தேய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த துணை காலை எடுத்துட்டு பார்த்தோம்னா தரை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தரையில தேய், முள்ளுக்கு தேய்ச்சா கால தரையில தேய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இவ்வளவு சிம்பிளா சொல்ல வேண்டியது. அபிநயம் மிக்க இந்த புலவர்கள் வந்து இவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க.